திஸ் இஸ் மூவி பஸ்டர் ஹியர். வாழை மூவி ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜான்ரா ட்ராமா. ஐஎம்டிபி ரேட்டிங் டில் நவ் 8.9. ரன் டைம் 2 hours 14 minutes. ஆக்டிங் ஸ்கில்ஸ் சைல்டு ஆர்டிஸ்ட் ஓகேவே நடிச்சிருந்தாங்க. அடல்ட் ஆர்டிஸ்ட் பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாங்க. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸ் மட்டும் தாங்க நல்லா இருந்துச்சு, மற்றபடி நல்லா இல்லைங்க. இந்த மூவி ஃபேமிலி வாட்சபிளா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இந்த மூவி ஃபேமிலி வாட்சபிள் தாங்க. இந்த மூவி மஸ்ட் வாட்சா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ்ட் மூவிங்க. ஸோ எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் ஃபியூச்சரில் யாரும் இந்த தப்பை பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்சுங்க. ஸோ அந்த மூவியை பேஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லைங்க, மஸ்ட் வாட்ச்லாம் சொல்ல முடியாதுங்க. மியூசிக் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க, பார்க்கும்போதும் ஃபீல் பண்ணும்போதும் நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா செம்ம லேகு, ஒரு சில ஷார்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜில் மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பார்க்கும்போது போர் அடிக்குமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா படம் ஃபுல்லாகவே போர் தான் அடிக்கும், சீட்டில் உட்கார முடியாது. ஸோ லிட்டரலி நான் அதை ஃபீல் பண்ணேன். இந்த படம் பார்க்க தியேட்டருக்கு போகலாமா வேணாமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா இல்லைங்க வேணாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓடிடியில் வரும். ஸோ அதில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்மையிலே தியேட்டருக்கு போய் தான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 2.5 out of 5. வாழலைங்க. இந்த படம் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டுக்கு போதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. இந்த படத்தோட கதையை ஃபுல்லாக சொல்கிறேன், கேட்குறவங்க கேளுங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் ஒரு குடும்பத்தை மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து அவங்க அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, ஒரு தம்பி இருப்பாங்க, அவங்க அப்பா வந்து இறந்துருவாங்க. அந்த பையன் சூப்பராக படிப்பான், அவர் தான் கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்குவார். லீவ் டைமில் சாட்டர்டே சண்டே ப்ளஸ் பெரிய பெரிய ஹாஃபலி குவார்டர்லி லீவ்லாம் வருது. அப்போல்லாம் இந்த பையனை அந்த வாழைக்காய் தூக்குற அந்த வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதை தூக்கி கழுத்து வலி ரொம்ப அவஸ்தைப்படுவார் அந்த பையன். இதனாலேயே அந்த பையனுக்கு இப்போ அந்த வேலைக்கு போகிறதுக்கு பயம். நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கும். இவங்க ஊரில் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ₹1 ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க எல்லாருமே. ஸோ அந்த வியாபாரி கிட்ட சொல்லும்போது நான் கொடுக்க மாட்டேன், 50 பைசா தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க நீங்கள் ₹1 கொடுத்தீங்கன்னா நாங்கள் வேலைக்கு வருவோம், இல்லை வரமாட்டோம்னு சொல்லுவாங்க. அவரும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ₹1 கொடுத்துருவாருங்க. ஸோ அந்த வியாபாரி வந்து இந்த ₹1 இவங்களுக்கு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம எப்படி காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாரு. அதனால வந்து அந்த லோடு ஏற்றுற வண்டியிலேயே ஆளுங்களையும் ஏற்றி அமைச்சிருவாருங்க. ஆளுங்கள்லாம் ஏற்ற இன்னொரு வண்டியெல்லாம் வைக்க முடியாது, அந்த வண்டியிலே ஏறி போங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ இவர் வந்து இந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு நாள் வந்து இதே மாதிரி லோடு வண்டியில் ஏறி ஆளுங்களை ஏற்றி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். ஸோ 20 பேர்கிட்ட இறந்துருவாங்க எல்லாமே அந்த ஊரில். ஸோ இதுதாங்க அந்த படத்தோட கதை. ரொம்ப எமோஷனாக அழுகுற மாதிரி எதாட்டி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் சீனுங்க, உண்மையிலே அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. இவங்கெல்லாம் இறந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கும் அவங்க பையனுக்கும் ஒரு சீன் வைப்பாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. லைட்டாக கண்ணிலேருந்து தண்ணி வருங்க அவங்களுக்கு. அவ்வளோதாங்க. சீன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.